வணக்கம் மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனாக இப்போ பார்க்கலாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனநிலை பெரும்பாலும் பணத்தை நோக்கி தாங்க இருக்கும். பொருளாதார பிரச்சனை தான் பெருசாக இருக்கும். நல்ல சூழலில் இருக்கவங்களுக்கு எல்லா சந்தோஷமும் முன்னேற்றமும் இருக்குங்க. எதிராக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நெருக்கடியும் மன அழுத்தத்தையும் சந்திக்கிறபடியாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதம் எல்லாமே பணம் தான் மெயின். வரவேண்டிய தொகை உங்களுக்கு வரவேண்டிய பணம் பார்த்திங்கன்னா தாமதமாக வரும். அதனாலேயே கொடுக்க வேண்டிய இடத்துல சரியான நேரத்தில் கொடுக்க முடியாத ஒரு நிலை உண்டாகுங்க. நெருக்கடியை சந்திப்பீங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா பணவரவு அதிகமாக வரும். அதை எப்படி முதலீடு செய்கிறது, எதில் வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யோசித்தே மனசில் ஒரு போராட்டம் ஓடிட்டுருக்குங்க. எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. பெரிய அளவில் முதலீடு செய்கிறத தவிர்த்துக்கணுங்க. வண்டி வாகன பயணத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்கணுங்க. அனாவசிய பயணத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்களே ஒரு வேலையை அடுத்தவங்க செய்வாங்க, நல்லா செய்வாங்க அப்படின்னு நம்பாமல் நீங்களே களத்தில் இறங்கி உங்களுடைய நேரடி கவனத்தில் அந்த செயலை செஞ்சீங்கன்னா நன்மை இருக்குங்க. குடும்பத்தில் முன்னேற்றத்தை நல்லா பார்க்கலாங்க. புதிய திட்டங்கள் எல்லாம் நிறைய வரும். அதையெல்லாம் சரிதானா அப்படிங்கிறது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படணுங்க. செயல்பட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் திட்டமிடுதல், கவனம், சவால்கள், முரண்பாடுகள் இது எல்லாத்தையும் எதிர்கொள்வீங்க. அது முக்கியம்தாங்க. எதிர்கொள்வது முக்கியம், வேறு வழி இல்லை. என்ன சவால்கள் வந்தாலும் அதை நம்ம சந்தித்து தான் ஆகணும். அதை சந்தித்து கடந்து தான் போவோம். அப்போ அதுக்கு தகுந்தபடி நம்ம நம்மளுடைய கவனச்சிதறல் இல்லாமல் திட்டமிட்டு முன்னேறது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதம் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றம் எல்லாமே சாதகமாக தான் இருக்குங்க. நன்றி, வணக்கம்.